அனைவருக்கும் நிச்சயம் வணக்கம். என்ற உரையாடத்தை நான் இதனை பற்றி குறிப்பிட்டு இதை பார்த்துக்கண்டா இது ஒரு மேப் ஆகும். இது பரிசுண்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேப் ஆகும். இங்கே பார்த்துக்கண்டா இங்கே அதை பற்றி போட்டு கிடக்கிறது. இங்கே இப்போ நாங்கள் ஒலிம்பிக் விளையாட்டுக்கு போகிறனால ஒலிம்பிக் விளையாட்டை பற்றியும் போட்டு கிடக்குது. எந்த லைனோடு நீங்கள் எங்கே அந்த இடத்துக்கு நீங்கள் சேர முடியும் வந்து இதே போல் இங்கேவும் வடிவாக மேப்பாகவும் காட்டியிருக்கிறது. எந்த லைனுக்குள்ள எந்த லைன் எங்கே நிற்கிறது என்று எங்கே அப்போ ஒலிம்பிக் ஸ்டேடியம் இருக்கிறது என்று அந்த விளையாட்டுகள் நடைபெறுவதற்கும் இதே போல் இங்கவும் தகவல் போன்றவற்றையும் போட்டு இருக்கின்றன. நீங்கள் எப்படி போக முடியும் என்று எந்த இரவு நேரங்களிலும் என்ன ஓடுகிறது என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்போ மெட்ரோ என்றது 1900 ஆண்டுதான் அது ஆரம்பிக்கவே பட்டுள்ளது. அது RRTP தான் அந்த நிறுவனம் ஆகும். அது இதனை கொண்டு போகிறது. நிச்சயமாக பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் என்ற நகரத்தில் தான் நடைபெறுகிறது. இதில் 320 ஸ்டேஷன் இருந்தது. இதில் 47 ஸ்டேஷனும் கட்டப்படுகிறது அல்லது கட்டப்பட்டன. அதே போல் அதில் 20 லைன்ஸ் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் 2023 ஆண்டில் 1411 மில்லியன் மக்கள்கள் ஒரு வருஷத்துக்குள்ள பாரிஸ் மெட்ரோவுடன் பயணித்திருக்கிறார்கள். இதே போல் அது 1900 ஆண்டு ஆரம்பித்து இப்போ முதலான ஸ்டேஷன் அப்படியெல்லாம் மெட்ரோபாலிட்டன் என்று வடிவாக போட்டு இங்கே இருக்கின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியாக இது தொடர்ச்சியாகவும் வந்திருக்குது. முதல் அந்த லைன் எல்லாம் நல்லா சின்னனாகி இது ரெயின் நல்லா வித்தியாசம் இருந்து இப்போ எல்லாம் கூடுதலான லைனிலும் தானாகவே ஒரு ரெயின் இருக்கும். ஆனாலும் இன்னும் டிரைவரோடு இன்னும் சில லைனும் இன்னும் இருக்கிறது. இதான் இன்றைய வாசிப்பாரு. நன்றி, வணக்கம்.